Good morning, everyone. I think we can begin our class. I hope you understand what I teach. சரியா? உங்களுக்கு ஏதாவது inconvenience இருக்கு அப்படின்னா in my communication or in my way of reaching you, you can text me in person so that I can adopt as per your need. சரியா? உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய செயல்பாட்டை நான் என்ன பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு, மாத்திக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு எனக்கு முதல்ல தெரியும் வாட் இஸ் யுவர் நீட் அப்படின்னு தெரிஞ்சாதான் ஐ கேன் அடாப்ட் அக்கார்டிங்லி. சரியா? என்னுடைய நீட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் பேராக் வாங்கணும், அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்டட் வீடியோவாவது பார்க்கணும், கிளாஸை ஃபாலோ பண்ணணும். நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க பேராக்ல ரேண்டமா இது வரைக்கும் எடுத்த செக்ஷன்ஸை ஏதாவது ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த போர்ஷன் எந்த வீடியோல இருக்கோ அதை நீங்க என்ன பண்ணலாம், வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அது கூட உங்களுக்கு என்ன இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சத இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத நீங்க பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும், விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி கூட பண்ணலாம். இஃப் யூ cannot able டு ஃபாலோ ரெகுலர்லி, டெய்லி என்னால் பார்க்க முடியல வீடியோவை, கிளாஸ் முடிஞ்சதோட நம்ம அப்படியே போயிடுறோம் இல்லையா, அது நம்மளோட யூஷுவல் இதுதான். எல்லாருமே அப்படிதான், ரெகுலரா கிளாஸ் முடிஞ்சா நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். அந்த மாதிரி இந்த செஷன் முடிஞ்சிச்சுன்னா திருப்பி அடுத்த என்னைக்கு இந்த செஷன் வருதோ அதுதான் பார்ப்போம், இன்பிட்வீன் நம்ம பார்க்க மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ரெக்கார்டிங் இது பண்ணி கண்டினியூஸ் கிளாஸ் எடுக்கிறேன். திருப்பியும் உங்களுக்கு அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ நீங்க அதை பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நீங்க ரேண்டமா ஏதாவது சில செக்ஷன்ஸை படிச்சுட்டு பேராக்லயோ இல்லை உங்க புக்லயோ இல்லை நீங்க கூகுள் பண்ணியோ ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்துட்டு அது நம்ம எடுத்த செஷன் வீடியோல இருந்துச்சுன்னா அது எந்த செஷன்ல இருக்கோ அதை நீங்க என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி கூட வியூ பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே. நவ் நான் ஏற்கனவே சொன்னதுதான், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல இப்போ நம்ம சாப்டர் 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? சாப்டர் 2 ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, ஏ அண்ட் பி. இப்போ நம்ம பார்க்க போறது பி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. நான் வாட்ஸ்அப்ல புக்ல இருக்கிற அந்த பேஜை போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு ரொம்ப ஒரு எசென்ஷியல் ஃபார் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட சொல்லலாம். ஏன்னா இந்த செக்ஷன் 38ல இருந்து 53A வரைக்கும் இருக்கிற போர்ஷன்ல இருந்து தான் யூ வில் கெட் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் யுவர் எக்ஸாம் கூட சொல்லலாம். அட்லீஸ்ட் 40% ஆஃப் ஃபார் யுவர் எக்ஸாம். சரியா? கொஸ்டின் பேப்பர்ல 40% would be from these sections, sections 38 to 53A. சரியா? அதனாலதான் ஸோ இந்த செக்ஷனை அவங்க எப்படி ஃபார் யுவர் கன்வீனியன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக அதை 11 ஐட்டம்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திஸ் சாப்டர்ல நவ் வாட் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ், தட் இஸ் ஃப்ரம் செக்ஷன் 38 to 53A இஸ் வித் ரிகார்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸ்பெசிஃபிக்கலி டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 38 to 53A. இது வரைக்கும் நம்ம பார்த்தது மூவபிள் இம்மூவபிள் ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகிறதா இருந்திருக்கும். சில போர்ஷன் என்ன சொல்றது, ஒரு மிக்சடாகவும் இருந்திருக்கலாம். பட் நவ் விச் வி ஆர் கோயிங் டு சி இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஒன்லி வித் ரிகார்ட் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் லேண்ட் ஆர் சம்திங். சரியா? சரி, ஓகே. இப்போ அதுல நான் சொன்ன இதை வந்து 38 to 53A 11 ஐட்டம்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க ஃபார் யுவர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் பை அ பர்சன் அதர் தென் அ ஃபுல் ஓனர். ட்ரான்ஸ்ஃபர் பை அ பர்சன் அதர் தென் அ ஃபுல் ஓனர். அது என்ன, அது ஃபுல் ஓனர் ஆஃப் ஓனர்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது என்னங்கிறத பார்ப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு மேக்ஸிம் சொல்லியிருப்பேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல இது வரைக்கும் நான் ஒரே ஒரு மேக்ஸிம் தான் சொல்லியிருக்கேன். அது எந்த கிளாஸ்ல சொல்லியிருக்கேன்னு தெரியல. என்ன சொல்லியிருப்பேன்னா, நோ ஒன் கேன் கன்ஃபர் அ பெட்டர் டைட்டில் தென் வாட் ஹி ஹிம்செல்ஃப் ஹேஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அது யாருக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நெமோ தத் குவாத் நான் ஹேபட் அப்படின்னு அதுக்கு லாட்டின் நேம். சரியா? ஸோ நோ ஒன் கேன் கன்ஃபர் அ பெட்டர் டைட்டில் தென் வாட் ஹி ஹிம்செல்ஃப் ஹேஸ் அப்படின்னா, என்கிட்ட என்ன இருக்கோ, இஃப் ஐ ஓ ஒன்லி ஒன் ஆப்பிள், ஹவு மச் ஆப்பிள் ஐ கேன் கிவ் டு யூ? டெஃபினெட்லி நாட் மோர் தென் ஒன் இல்லையா?
So that is what this thing is about. சரி. ஓகே, சரி, நம்ம இப்போ இந்த செக்ஷனை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பை பர்சன் அதர் தென் ஃபுல் ஓனர் அப்படிங்கிறதுல 3 செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன்ஸ் 38, 41 அண்ட் 43. நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் செக்ஷன் 38. செக்ஷன் 38 அதோடைய ஹெட்டிங் என்ன சொல்லுதுன்னா, ஹெட் நோட், ட்ரான்ஸ்ஃபர் பை பர்சன் authorized only under certain circumstances to transfer. Transfer by person authorized only under certain circumstances to transfer. சரியா? ஸோ ஒரு பர்சனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒரு பர்சனுக்கு, ஒரு நிமிஷம், மை இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ ஒரு பர்சனுக்கு there is an interest in the property. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, only under certain circumstances he is authorized to transfer. So what is those certain circumstances அப்படிங்கறத நம்ம இப்போ இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். A transferor has an interest over the property, but it is not an absolute interest. He can use that, exercise that power to transfer only under certain circumstances. சரியா? இப்போ அதுதான் நம்ம பார்க்க போறது. இப்போ நான் அந்த செக்ஷனை படிக்கிறேன், படிச்சுட்டு then I will give an explanation. Where any person authorized only under certain circumstances in their nature variable to dispose of immovable property. So that circumstances is not a constant or fixed circumstances. It may be a variable circumstances அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? Transfer such property for consideration. So ஒருத்தருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரம் is of which nature? Varying nature. சரியா? So அவர் அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி he is making a transfer for consideration. ஸோ அப்போ இது கிராட்டுவிஷியஸ் டிரான்ஸ்ஃபருக்கு இந்த செக்ஷன் அப்ளை ஆகாது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். கிராட்டுவிஷியஸ் டிரான்ஸ்ஃபர் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் பாருங்க. சரியா? ஸோ a person authorized to transfer has transferred something for consideration, alleging the existing of certain circumstances. ஸோ ஒரு சூழ்நிலை இருந்தா மட்டும்தான் அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும்னு இருக்கு. அவர் அதை பயன்படுத்தி என்ன பண்ணிடுறாரு, எனக்கு உண்மையாவே அந்த சூழ்நிலை இருக்கு, அதனால நான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்றேன் ஃபார் கன்சிடரேஷன், அதாவது பணத்திற்காக. சரியா? they shall, as between the transferee on the one part and the transferor and other persons affected by transferor on affected by the transfer on other part. அதாவது நார்மலா கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ் வர்சஸ் ஒய் இருக்குமா இருக்காதா? ஒரு சைடு ஒரு சாராரோ, இன்னொரு சைடு இன்னொரு சாராரோ இருப்பாங்க. ஸோ இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பிட்வீன் த டிரான்ஸ்பரி ஆன் ஒன் பார்ட், அதாவது யாரு பணம் கொடுத்து அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காங்களோ அவங்க ஒரு சைட்லையும், இன்னொரு சைட்ல அந்த சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குன்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்ணவங்களும் அதனால பாதிக்கப்பட்டவங்களும் இன்னொரு பார்ட்ல இருக்காங்க அப்படின்னா be deemed to have existed if the transferee, after using reasonable care to ascertain the existence of such circumstances, has acted in good faith. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, in those circumstances if the transferee, அதாவது அந்த இடத்தை வாங்குறவரு ரெண்டு விஷயங்கள் பண்ணிருக்கணும். ஒன்னு, you should ascertain whether such circumstances really exist. அப்புறம் அது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா you should have been acted in good faith, bona fide transaction இருக்கணும். அது ஒரு என்ன சொல்றது, டிஸ்கைஸ்டு டிரான்சாக்ஷனா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா he is entitled for protection even though என்னது it was the transfer was made by a person not a full owner. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஹெட்டிங்ல, transfer by a person other than a full owner. அதுதான் நம்ம பார்க்க போறது செக்ஷன் 38, 41 and 43. அந்த full owner இல்ல அப்படிங்கறத எதை வச்சு சொல்றாங்கன்னா, a person has certain right to transfer only on a variable certain circumstances. அப்போ அவரு அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு டிரான்ஸ்பரை மேக் பண்ணிருக்கணும். அப்போ அந்த டிரான்ஸ்பரி ஈவன் தோ he is not getting a ப்ராப்பர் சேல் ஃப்ரம் அ ரியல் ஓனர் ஆர் அ ஃபுல் ஓனர், அவருக்கு அதுல ரைட் இருக்கு, ஆனா அது பர்ஃபெக்டா இல்லையாங்கிறது கொஸ்டினாக இருந்தாலும் கூட, பட் இஃப் he has been made
the transaction for good faith, and after enquiring the circumstances was true and real, then his right is protected and such transfer is valid under the law. சரி, நான் இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன், கேளுங்க. உங்க புக்ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷனே சொல்றேன். ஏ ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு, ஏ ஒரு ப்ராப்பர்ட்டிய ஒரு விடோக்கு மெயின்டெனன்ஸ்க்காக கொடுக்குறாரு. சரியா? அந்த மெயின்டெனன்ஸ்க்காக வரக்கூடிய பணம் போதுமானதா இல்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள், a person is leaving behind a rented building for the sake of his widowed wife. ஸோ அதுல என்ன சொல்றாருன்னா, she can enjoy the income of the property and when she feel அது வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி நாட் only belong to herself and also for others அப்படிங்கிற மாதிரி போகுது. ஸோ they are having collateral heirs. Collateral heirs தான் this widow and other persons will simultaneously take over the property. Say for example, her minor children. நான் இப்போ இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஏங்கிறவரு தன்னுடைய ரெண்டட் பில்டிங் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை தன்னுடைய மனைவிக்கும், விதவை மனைவிக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் கொடுத்து வச்சுட்டு போறாரு. ஸோ அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தட் விடோ ஆன் பிஹாஃப் ஆஃப் நேச்சுரல் கார்டியன் ஆஃப் தட் சில்ட்ரன், அந்த சில்ட்ரனுடைய கார்டியன்கிற கெப்பாசிட்டிலையும் அவங்களுக்கு இருக்கிற இந்த ரைட்டின் அடிப்படையில் என்ன பண்றாங்க, இன்கம் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் she could not able to maintain herself as well as her children. So what she feels, she want to sell this property so that she could get some handful of money. அதை வச்சு அவங்க தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய சில்ட்ரனுடைய வாழ்க்கையும் என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ now she feels that circumstances arise. Which circumstances? That she cannot maintain herself or she cannot maintain her children. ஸோ அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் அப்ரோச் பண்றாங்க. அண்ட் தட் பர்சன், தட் இஸ் எ இன்டெண்டட் பர்ச்சேசர். சரியா? அவர் தான் டிரான்ஸ்பரியா ஆக போறாரு. இந்த அம்மா தான் டிரான்ஸ்பரார் அண்ட் தட் பர்சன் இஸ் டிரான்ஸ்பரி. ஸோ அவரும் என்ன பண்றாரு, சர்க்கம்ஸ்டன்சஸை விசாரிக்கிறாரு. ஆமா, உண்மையிலேயே இந்த அம்மாவால அவங்கள காப்பாத்திக்க முடியல, she cannot maintain herself as well as her children அப்படின்னு தெரியுது. So he is paying the consideration amount and getting a sale deed registered in his name. அப்போ நாளைக்கு இதுல ஒரு dispute arise ஆச்சு in between two category of person. One is transferee on one hand and transferor and other collateral heirs on the other hand. நாளைக்கு வந்து சொன்னாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, அந்த பசங்க பெரியவங்க ஆயிடுறாங்க, படிச்சு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அப்போ அவங்க டிஸ்பியூட் பண்றாங்க, my mother could not sell the entire property because we are also collateral heirs. எங்களுக்கும் இந்த சொத்தில் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, but the transferee on the other hand proves two conditions. One, he has done this transaction in good faith, and two, after enquiring that such circumstances really prevails. நான் போதுமான இடங்கள்ல விசாரிச்சேன், நான் கண் கூட பார்த்தேன், அந்த அம்மாவுடைய சூழ்நிலையினாலதான் நான் இதை வாங்கினேன் அப்படிங்கறத அவர் ப்ரூவ் பண்ணாருன்னா then he has a good case. புரியுதா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செக்ஷன். இந்த செக்ஷனை நான் எப்பவுமே என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, லா இஸ் நாட் ஆக்டிங் இன் ஐசோலேஷன். எந்த ஒரு சட்டமும் தனித்து இயங்காது. இப்ப இந்த செக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட்ல மைனர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன், so that you can understand further. இல்ல ஏன் அப்படின்னா, இந்த செக்ஷனை மட்டும் பார்க்கும்போது இது ஒரு வேகா இருக்கும். பட் ஆனா மைனர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு நீங்க செக்ஷன் 10ல பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி செக்ஷன் 11ல பார்த்திருப்பீங்க. வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட் அதுல பார்த்திருப்பீங்க. ஸோ மைனர்ஸ் கான்ட்ராக்ட்ல 3 ஆப்ஷன் தரேன். வெதர் இட் இஸ் வாய்ட் ஆர் வாய்ட் அப் இனிஷியோ ஆர் வாய்டபிள். இந்த 3 சாய்ஸ் தரேன்னு வச்சுக்கோங்களேன். நவ் ஐம் கிவிங் அ சாய்ஸ், ஒரு எம்சிக்யூ கொடுக்குறேன். வாய்ட் அப் இனிஷியோவா, வாய்டுன்னு வேண்டாம், வாய்ட் அப் இனிஷியோ, தட் இஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் என்டரிங் த கான்ட்ராக்ட் இட் இஸ் வாய்ட். அதான் வாய்ட் அப் இனிஷியோ, ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு அர்த்தம். வாய்ட் அப் இனிஷியோ அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் இட் இஸ் வாய்ட். அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் இட் இஸ் வேலிட். மூணாவது ஆப்ஷன் இட் இஸ் வாய்டபிள் அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா நம்ம என்ன படிச்சிருப்போம்னா, மைனர்ஸ் கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ அப்படின்னு படிச்சிருப்போம். பட் ஆனா இந்த செக்ஷனுக்கும் நம்ம ரியல் லைஃப் கேசஸையும் பார்த்தோம் அப்படின்னா, நோ, இட் இஸ் நாட் வாய்ட் அப் இனிஷியோ. ஸோ உண்மையிலேயே அந்த மைனருடைய இன்ட்ரெஸ்டுக்காக, வெல்ஃபேருக்காக
ஒரு கான்ட்ராக்ட் ஏற்றப்பட்டிருக்கு, அந்த இன்ட்ரெஸ்டையும் அந்த வெல்ஃபேரையும் மைனர் அனுபவிச்சிருந்தா, தட் இஸ் he is benefited by that contract அப்படின்னா, later that minor cannot take a stand that no, I will not be responsible, I need my property back அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? So minor's contract is, even though it is void ab initio, provided there is some exception. என்ன exception? If that contract is for the interest or welfare of that minor, அதை அவங்க அனுபவிச்சிருந்தாங்க, அவங்களுடைய பேசிக் சஸ்டைனபிலிட்டிக்கே அந்த கான்ட்ராக்ட் தேவைப்பட்டிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன இல்லஸ்ட்ரேஷன்ல அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் அவங்க அந்த மைனருடைய ஃபியூச்சரையே என்ன பண்ணியிருக்காங்க, க்ரூம் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டர் தட் மைனர் cannot come and say that what this, I am not a party to this transfer, but I am entitled for a share, so this sale should be declared as null and void அப்படின்னு சொல்ல முடியாது. Because under certain special circumstances and if it is for consideration and the transferee had acted in good faith, அதாவது bona fide intention இருந்திருந்தால் நிச்சயமா எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே என்னது வேலிட் தான், ஈவன் தோ இட் இஸ் மேட் பை எ பர்சன் அதர் தென் அ ஃபுல் ஓனர். புரியுதா? ஈவன் தோ மதர் is not a full owner, the transfer made by her is valid under law. புரியுதா? ஸோ கான்ட்ராக்ட்ல மைனர்ஸ் கான்ட்ராக்ட்னா நீங்க என்ன கேஸ்ல உங்களுக்கு ஞாபகம் வரும்? எனி ஐடியா? நானும் உங்க கூட படிச்சதுதான். இந்த கிளாஸ்க்காகலாம் நான் எதுவுமே படிக்கிறது இல்லை, ஒன்லி பேராக் மட்டும் தான் பார்ப்பேன். சரியா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மொஹிரி பிபி வர்சஸ் தர்மாதாஸ் கோஷ் மைனர்ஸ் கான்ட்ராக்ட்னால எப்பயுமே நீங்க இந்த கேஸை ஞாபகம் வச்சுக்கணும். மொஹிரி பிபி வர்சஸ் தர்மதாஸ் கோஷ். அப்புறம் இன்னொரு கேஸ் வந்து பிரேம் அடிப் வர்சஸ் ராஜா ராணி அப்படிங்கிற கேஸ். இந்த ரெண்டு கேஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லயுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நோ கான்ட்ராக்ட் கேன் இம்போஸ் burden or obligation on the minor. So அதுதான் first criteria, and they would say minor's contract is void ab initio provided if it is imposing a burden or obligation on the part of the minor to perform on behalf of contract. ஒரு கான்ட்ராக்டின் சுமையை நாம என்ன பண்ண முடியாது, மைனர் மேல இறக்கி வைக்க முடியாது. அவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்களே தவிர they would not say with regard to validity of transfer or agreement. So it is always open for you. So நாளைக்கு ஒரு கிளைண்ட் நம்மளை அப்ரோச் பண்றாங்க, ஸோ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தேன் சார், அந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ ஒருத்தர் வந்து சண்டை போடுறாரு, அவங்க அம்மா தான் எனக்கு வித்தாங்க, அப்போ இவர் மைனருங்கிறதுனால ஆன் பிஹாஃப் ஆஃப் கார்டியன்னு சொல்லி எனக்கு வித்தாங்க, நான் இப்போ அதையெல்லாம் என்ஜாய் பண்ணி இப்போ அதில் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி நான் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நவ் ஆஃப்டர் தீஸ் many years that child or the heir is approaching me and the mother is also coercing me. பையனும் அம்மாவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை நீ வாங்கின செல்லாதுன்னு சொல்றாங்க, பதிலுக்கு என்கிட்ட காசு கேட்கறாங்க, இல்லைன்னா என்னை ஏதோ வகையில த்ரெட்டன் பண்றாங்க அப்படின்னா வெரி வெல் யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் கிளைண்ட் பை வெர்ச்யூ ஆஃப் திஸ் செக்ஷன் 38. புரியுதா? அதனாலதான் சொல்றேன், நம்ம பிளைண்டா படிக்கிறதுக்கும் நம்ம நடைமுறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். பிளைண்டா நம்ம என்ன பார்த்திருப்போம், மைனர்ஸ் கான்ட்ராக்ட் இஸ் void ab initio பார்த்திருப்போம். பட் இட் இஸ் ஒன்லி ஆன் condition where it imposes burden or obligation on the part of minor to perform. In the case la it does not ask anything for minor to perform. நீ வந்து மைனர் வந்து என்ன சொல்லல, you have to work and repay the debt அப்படின்னு சொல்லல, you have to toil hard அப்படின்னு சொல்லல, you have to put your hard labor அப்படின்னு சொல்லல. The property has been transferred and that benefit was also interested for the grooming of the minor அப்படின்னா then it is safeguarded under section 38. இப்போ புரியுதா? பிளைண்டா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், மைனர்ஸ் கான்ட்ராக்ட் இஸ் void ab initio அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பட் இப்போ ஒரு ரியல்ல ஒரு சினாரியோ வருது, ஒரு கேஸ் வருது அப்படின்னா as I always say என்னது, I can fit my case into appropriate portion of law which would safeguard my claim. ஸோ இப்போ எப்பயுமே நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, tell me who is my client, I will tell what the law is. அது நிஜம்தான். நீங்க நினைக்கலாம் இது சரியா தப்பான்னு. எவ்ரிபடி வில் ஹேவ் அ கேஸ். ஸோ ஒரு கேஸை ப்ரெசென்ட் பண்றதுக்காக எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும்ல, எனக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, நான் சண்டை போடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும்ல.
லாயர்னாலே அதுதான் ஒரு போர் குணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. ரோட்ல போலீஸ்காரங்களோட இல்ல மத்தவங்களோட சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த போர் குணம் இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா அதுல நம்மளால எந்திரிச்சு நின்று இதற்கு அகைன்ஸ்டா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ஒரு கண்டென்ட்டாவது இருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். சரியா? லாயர்ஸ் ஆர் ஆல்வேஸ் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் செக்ஷன் 38. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் we will move on to section 39. செக்ஷன் 39 இப்போ நம்ம பார்க்கல. ஏன் அப்படின்னா இதை எப்படி பிரிச்சிருக்கோம், டிரான்ஸ்ஃபர் பை அ பர்சன் அதர் தென் அ ஃபுல் ஓனர், அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு கீழே செக்ஷன் 38, செக்ஷன் 41 and 43. ஸோ நவ் ஐ வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 41. செக்ஷன் 41 என்ன சொல்லுதுன்னா, the heading of that has is transfer by ostensible owner. சரியா? இதுவும் ஒரு பார்ட் ஏ கொஸ்டின். செக்ஷன் 41 மட்டுமே பார்ட் ஏ கொஸ்டின். அது எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வகையா வரும். No one can confer a better title than what he himself has. Doctrine of ostensible owner or transfer by ostensible owner is an exception to this rule அப்படின்னும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மேக்ஸிம மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லாட்டின்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ. லாட்டின்ல சொல்றதா இருந்தா நெமோ தட் ஃபார் நான் ஹேபட் அப்படின்னு போட்டு புல் ஸ்டாப் கொட்டேஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு புல் ஸ்டாப் வச்சுட்டு transfer by whether transfer by ostensible owner is an exception to this maxim அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்ல அதை இங்கிலீஷ்ல கொடுத்து no one can confer a better title than what he himself has, whether transfer by ostensible owner is an exception to this maxim அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மூணாவதா ஒரு கேள்வி இருக்கு, அதுதான் அதிக முறை கேட்கறது. அது என்னன்னா டாக்ட்ரின் ஆஃப், ஒரு நிமிஷம், டாக்ட்ரின் ஆஃப் ஹோல்டிங் அவுட். ஹோல்டிங் அவுட், HOLDING, ஹோல்டிங் அவுட், OUT. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் ஹோல்டிங் அவுட் இப்படின்னு கேட்கலாம். ஸோ செக்ஷன் 41க்கு மூணு வகையான பேர் இருக்கு. டிரான்ஸ்பர் பை ஓஸ்டன்சிபிள் ஓனர் தான் ஒரிஜினல் செக்ஷனுடைய நாமன்கிளேச்சர் ஆர் ஹெட் நோட் ஆஃப் செக்ஷன் 41. சரியா? ஆஸ்டன்சிபிள் ஓனர் அப்படின்னா என்ன, இந்த செக்ஷன்னா என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி போன செக்ஷனுக்கு நான் மைனர்ஸ் கான்ட்ராக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த செக்ஷனையும் சேர்த்து பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இன்டெப்தா புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த ஆஸ்டன்சிபிள் ஓனர் கான்செப்டை சொல்றதுக்கு முன்னாடி பினாமி டிரான்சாக்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த செக்ஷனை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். பினாமி டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன? பினாமி டிரான்சாக்ஷன்னா என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் பேர்ல வாங்கியிருப்போம், ஆனா அந்த பேரை லெண்ட் பண்ணதை தவிர அவர் அந்த ப்ராப்பர்ட்டிக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஓ எ பீஸ் ஆஃப் லேண்ட் இன் எஸ்பி கோயில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிங்கபெருமாள் கோயில் அப்படின்னா, ஐ ஹவ் பர்ச்சேஸ்ட் இட் பை ஸ்பெண்டிங் மை ஹார்ட் ஏர்ன்டு மணி. ஏன்னா என்கிட்ட வேற லேண்டே இல்லை. ஸோ அது ஒண்ணுதான் எனக்கு பெருசா, நான் ஐடி ரிட்டர்ன்ஸும் ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன். நான் பெருசா என்ன சொல்றது, மறைச்சு வைக்கிற அளவுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஆனா நிஜ லைஃப்ல நிறைய பேரு என்ன பண்றாங்க, ஒரு கொஞ்சம் அதிகமா பணம் சேர சேர என்ன பண்ணணும்னு தெரியாம தனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தே ஆர் ரெஜிஸ்டரிங் த ப்ராப்பர்ட்டி இன் த நேம் ஆஃப் சம் அதர் பர்சன், சம் எக்ஸ் ஆர் ஒய். ஸோ அந்த எக்ஸ் ஆர் ஒய் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பேர் தான் பினாமி டிரான்சாக்ஷன் பேரு. அவரு தன்னுடைய சொந்த பணத்துல அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்க மாட்டாரு. யாரு பேர்ல அந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கோ, யூ நாட் ஹாவ் ஸ்பெண்ட் ஹிஸ் hard earned money for registering the property in his name. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு பேர் தான் பினாமி டிரான்சாக்ஷன் அப்படின்னு பேரு. இல்ல ஒருத்தர் இது அந்த இடத்த வாங்கினவர் மட்டும் தான் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இடத்த வித்தவர் கூட அப்படி இருக்கலாம். இப்ப நான் சொன்ன ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இப்போ அந்த பினாமி ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கலாமே, இட் பிலாங்ஸ் டு சம் எக்ஸ். ஸோ அவர் என்ன பண்ணல, கை நீட்டு காசு வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியை தான் பேர்ல அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கல. ஃபியூச்சர்ல ஆஃப்டர் சம் பீரியட் ஆஃப் டைம், சரியா, அப்போ ஆஃப்டர் சம் பீரியட் ஆஃப் டைம் ஹி இஸ் கோயிங் டு செல் தட் ப்ராப்பர்ட்டி ஃபார் சம் அமௌண்ட். சரியா? அந்த பணத்தையும் அவர் வாங்க மாட்டார். அந்த பணத்தை அவருக்காக வேற யாரோ ஒருத்தர், சம் மாஸ்க்டு பர்சன், ஒரு முகத்திரை அணிந்த ஒருத்தர் அந்த பணத்தை வாங்கிட்டு ஜஸ்ட் he would go and make a sign in the sale deed. அவ்வளவுதான். அவர் ஒரு பப்பட், ஒரு பொம்மை மாதிரி. பினாமினா அதுதான் அர்த்தம்.
அது வாங்குறவராகவும் இருக்கலாம், விற்கிறவராகவும் இருக்கலாம். சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் பினாமி அப்படின்னு பேரு. பினாமி நம்ம கூட கேட்போம்ல, யாராவது ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வந்து பேசினாலும் இது பண்ணலாம் என்ன சொன்னா என்ன சொல்லுவோம், நீ என்ன அவனுக்கு பினாமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பினாமி ஆக்ட் இல்ல பினாமி அப்படிங்கிற வார்த்தை நடைமுறையில இருந்தாலும் கூட நார்மலா ஆக்ட் வந்து பினாமிக்காக என்ன கிடையாது. இந்த பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு, 1988ல பாஸ் பண்ணது. ஓகேவா? இந்த பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் 1988. ஆனா அந்த ஆக்ட் உடைய நாமன்கிளேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா prohibition of the right to recover property act. Right to recover property, prohibition of right to recover property act 1988. ஆனா கொலோக்கியலா பிராக்டிஸ்ல என்ன பேரு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம். இன்னும் ஷார்ட்டா பினாமி ஆக்ட் அப்படின்னு சொல்றோம். உண்மையான இந்த ஆக்ட் உடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா prohibition of the right to recover property act. ஸோ இந்த பேர்லயே இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா the original owner who has lent his money, அவர் வந்து என்ன பண்ண முடியாது, தன்னுடைய ப்ராப்பர்ட்டி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கவர் பண்ண முடியாது. அதுதான் இந்த ஆக்ட் உடைய சாரம்சம். அதோட தலைப்பே அதுதான், prohibition of right to recover property act. ஸோ இப்பெல்லாம் என்ன அர்த்தம், சப்போஸ் அந்த அந்த பொம்மை வந்து அமைதியா இருக்கிற வரைக்கும் ஓகே, நாளைக்கு அவர் தன் சுயநலத்தை காமிச்சிட்டு வேற இடத்துக்கு எங்கேயோ போயிட்டாரு, இல்ல தலைமறைவாயிட்டாரு, இல்ல சட்டப்பூர்வமா நீங்க அவரை என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் என்கேஜிங் a பினாமி, a stranger, then you cannot do anything lawfully. புரியுதா? அதுதான் இந்த ஆக்ட் உடைய பேரு, prohibition of right to recover property act. So you cannot claim it as a right to recover property. சார் நான் இது என்னோட சொத்து தான் சார், அப்போ நான் ஊர்ல இல்ல, அவசரமா இதை வாங்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தர் பேர்ல பதிஞ்சு வச்சேன், அதனால இதை வந்து எனக்கே திருப்பி கொடுக்கறதுக்கு அவருக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கிளைமோ ஒரு சூட்டோ எதுவுமே கோர்ட்ல அப்ரோச் பண்ண முடியாது. அதை தடை செய்யறதுக்காக இயற்றப்பட்ட ஒரு ஆக்ட் தான் த பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட். அதோட ஒரிஜினல் நாமன்கிளேச்சர் prohibition of right to recover property act 1988. சரியா? இதெல்லாம் எதுக்கு சார் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? தெரிஞ்சுக்கணும். கொலோக்கியலா நம்ம ஊர்ல ஒரு ஆக்டுக்கு பேர் இருக்கும், பட் ஆனா ஃபுல் பேர் வேறையா இருக்கும். சரியா? லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெட்ரோ ட்ரெயினுக்காக நிறைய பேர் தன்னோட லேண்டை இப்ப சமீபத்துல இழந்திருப்பீங்க. மெட்ரோ ட்ரெயினுக்காக, இல்ல ரோடு எக்ஸ்டென்ஷனுக்காக, இல்ல கேனல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக, இல்ல எக்ஸெட்ரா ஏதோ ஒரு ரீசன்ஸ்க்காக. ஸோ அந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் அப்படின்னு தான் நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். ஆனா அதோட ஃபுல் நாமன்கிளேச்சர் பாத்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் எவ்ரிதிங் ஃபார் ரிஹாபிலிட்டேஷன். ஒருத்தவங்களை நிலத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் நிலம் கொடுக்கணும், அதுவும் அந்த ஆக்ட்ல இருக்கும். அதே மாதிரி காம்பன்சேஷன் எக்ஸெட்ரா. அது ஒரு பெரிய லென்த்தியா போகும். அதுதான் அந்த நாமன்கிளேச்சர். ஒரு ஆக்ட் ஃபுல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஒருவேளை நமக்கு என்ன தெரியலாம், இந்த ஆக்ட் எதற்காக இயற்றப்பட்டிருக்கு, இல்ல இந்த ஆக்ட்ல எதெல்லாம் கவர் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரியா? அதுக்காக தான் எப்பயுமே ஒரு ஆக்டை என்ன பண்ணணும், ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் நிறைய போன முறை ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பர்ட்டியில எடுக்கும்போது ஆக்ட் வந்து ஃபுல்லா எழுதி சொல்லுவேன். நம்மளுடைய அந்த இந்த இதுல ஒரு வைவ வைப்பாங்கல்ல, அப்போ நிறைய பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், டிபி ஆக்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபுல் நாமன்கிளேச்சர் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882. எப்பயுமே ஒரு ஆக்டை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். அது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு என்னது ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டா அட்லீஸ்ட் அந்த ஆக்ட் எதுக்காகங்கிறதாவது தெரிஞ்சுக்கலாம். ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா குண்டாஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த அக்யூஸ்ட் பீப்புள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லாவை வந்து லாவா சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில போடுவாங்க. நீங்க ஒரு அக்யூஸ்டோட எல்லாம் பேசுனீங்கன்னா குண்டாஸ் போட்டாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க, அது கூட பதிலாக அவங்களுடைய கொலோக்கியல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குண்டாஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் நம்ம கொலோக்கியலா சொன்னாலும் கூட அதோட ஃபுல் பேர் என்ன தெரியுமா? Act 14 of 1882. தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் bootleggers. பாயிண்ட் நம்பர் 1 bootleggers, 2 சைபர் லா அஃபண்டர்ஸ், 3 ட்ரக் அஃபண்டர்ஸ், 4 ஃபாரஸ்ட் அஃபண்டர்ஸ், 5 குண்டாஸ், 6 immoral traffic offenders, 7 sand offenders, 8 sexual offenders,
9 slum grabbers, 10 video pirates act 1982. ஸோ தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஆக்ட் 1982. அந்த 10 விஷயங்கள்ல ஒண்ணுதான் குண்டாஸ். ஆனா நடைமுறையில நிறைய பேர் என்ன சொல்றோம், குண்டாஸ் போட்டாங்க குண்டாஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா சில நேரங்கள்ல ஒரு சாண்ட் அப்பண்டர்ஸ், அதாவது மணல் கடத்தல்ல ஈடுபடுறவங்க மேல குண்டாஸ் போட்டிருக்கலாம். இல்ல அப்படின்னா ஃபாரஸ்ட்டை என்கரேஜ் பண்ணி மரம் கடத்தல்ல ஈடுபடுறவங்க மேல குண்டாஸ் போட்டிருக்கலாம். சைபர்ல அஃபண்டர்ஸ் மேல குண்டாஸ் போட்டிருக்கலாம். இல்ல ட்ரக் கடத்துறவங்க மேல குண்டாஸ் ஆக்ட் போட்டிருக்கலாம். இல்ல வீடியோ பைரேட்ஸ் மேல, இப்போ பரம பசாரெல்லாம் திருட்டு விசிடி விளக்குறாங்களா அவங்க மேல கூட குண்டாஸ் போட்டிருக்கலாம். ஹேபிச்சுவல் அஃபண்டராவோ இல்ல பப்ளிக் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாவோ இல்ல இந்த 10 கிரைட்டீரியாஸ்ல ஏதாவது ஒண்ணு ஃபுல்ஃபில் ஆனாலும் குண்டாஸ் போடுவாங்க. ஆனா பட் என்ன ஆயிருது, கொலோக்கியலா குண்டாஸ் போட்டாங்க அப்படின்னாலே குண்டாஸ் தான் காமனா ஒரு ரவுடி, அவங்களால பப்ளிக் ஆர்டர் வயலேட் ஆகும் அப்படின்னு சொல்றவங்கள குண்டாஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ குண்டாஸ் போட்டாங்களா சார், நீங்க பாண்டி பஜார்ல கடை தானே சார் வச்சிருந்தீங்க, அதுல ஏதோ ஒரு நல்ல செடியோட 2-3 திருட்டு செடியும் சேர்ந்து வந்துருச்சு, அதுக்காக உங்களுக்கு குண்டாஸ் போட்டாங்களா? நீங்க குண்டாஸா? இல்ல நான் டாக்ஸ் எல்லாம் பே பண்ணிருக்கேன், நான் ரவுடி தொழிலும் பண்ணல, அப்படின்னா குண்டாஸ் போட மாட்டாங்க சார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஆக்டோட நார்மல் கிளேச்சர் என்ன, 10 ப்ரொவிஷன்ஸ்க்காக அந்த ஆக்ட்ல போடலாம் அப்படின்னு இருக்கு. புரியுதா? ஸோ இந்த செக்ஷன் 41ல டீட்டெயிலா நான் அடுத்த செஷன்ல தான் சொல்ல போறேன். ஏன்னா இது ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. ஏன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கு. அது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை சொன்னேன். ஸோ ஒரு ஆக்ட என்ன கிடையாது, நம்ம அதோட பேரை ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ஒரு ஃபண்டமெண்டல் கிரைட்டீரியா. இப்போ நான் சொன்ன இந்த குண்டாஸ் ஆக்ட ஃபுல்லா ஒருத்தன் தெரிஞ்சு வச்சிருந்தான்னா அவன் என்ன சொல்லலாம், இந்த 10 விஷயங்களுக்காக குண்டாஸ் போடலாம். ஸோ ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க, சார் குண்டாஸ் போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னு நம்ம கேட்கலாம். மணல் கடத்தனியா, மரத்தை வெட்டி வித்தியா, இல்ல திருட்டு வீசிட்டு வித்தியா, இல்ல என்ன பண்ண ஆக்கிரமிச்சியா அரசாங்கத்தை, என்ன பண்ண இல்ல சாராயம் கட்சியா, ஏதாவது இந்த 10 விஷயத்துல ஏதாவது ஒண்ணா இருந்தா மட்டும்தான் அப்ப அவங்க மேல குண்டாஸ் ஆக்ட் போடுவாங்க. குண்டாஸ் ஆக்ட் பொதுவா எதுக்கு போடுவாங்கன்னா 1 இயருக்கு அவங்களுக்கு பெயிலே கிடைக்காது. நார்மலா ஒரு மர்டர் கேஸ்ல கூட சார்ஜ் ஷீட் போட லேட் ஆயிடுச்சு அப்படின்னா 60 டேஸ் 90 டேஸ்னு 2 லிமிட் இருக்கு. ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேரு சார்ஜ் ஷீட்னு பேரு, தமிழ்ல குற்றப்பத்திரிகைன்னு பேரு. சப்போஸ் ஒரு அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பட் ஆனா போலீஸால இன்வெஸ்டிகேஷன் முடிக்க முடியல, பட் இஸ் லாங்கிங் இன்சைட் த ஜெயில் ஃபார் மோர் தென் 90 டேஸ் அப்படிலாம் இருந்தா என்ன பண்ணிடுவாங்கன்னா பெயில் கொடுத்துருவாங்க. ஸோ தெர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் ஹிம் கம்மிங் அவுட். அதே ஒருத்தர் மேல இந்த டிடென்ஷன் ஆர்டர், குண்டாஸ்னு சொல்லக்கூடிய இந்த டிடென்ஷன் ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா he is not entitled for bail for 1 full year. 365 days அவன் உள்ள இருந்துதான் ஆகணும். ஸோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரொம்ப பப்ளிக் ஆங்கரை கிரியேட் பண்ண கேசஸ் எல்லாம் குண்டாஸ் போடுவாங்க. சரி, ஓகே, வில் டிஸ்கஸ் இன் அதர் திங்ஸ் இன் அதர் கேசஸ். ஓகே, இந்த செஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு எண்ட் த செஷன்.